மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஆஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து சேர்த்து நான் கொடுத்துருக்குறேன். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படித்தாலே போதும், இந்த லெசனில் இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டின்ஸை படித்தாலே போதும், உங்களால் 15 மார்க்ஸ் இதுலேருந்து ஸ்கோர் பண்ண முடியும். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் நம்மளால படிக்காமையே கிராமர் பாட்டு, பொயட்டிக் லைன், சிஆர்சி வச்சு நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நியர்லி ஒரு 45 to 50 மார்க்ஸ் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அதை தாண்டி பேராகிராஃபை நம்ம பார்க்கும்போது ப்ளஸ் அடிஷ்னலாக 15 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் போர்ட்ரேட் ஆஃப் லேடி, குவீன் ஆஃப் பாக்ஸிங், டைட் கார்னர்ஸ் அண்ட் ஆக்சிடென்ஷியல் டூரிஸ்ட், இந்த யூனிட்ஸில் இருக்கிற பேராகிராஃப் மட்டும் பார்த்தா போதும். அது மட்டும் இல்லாமல் போயமில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம், கன்ஃபெஷன் ஆஃப் அ பாண்ட் ஸ்பெகுலேட்டர், மெக்காவிட்டி, த மிஸ்ட்ரி கேட், எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி த பீக், இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த போயமில் இருக்கிற பேராகிராஃப் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான பேராகிராஃப்ஸ், இதை பார்க்கணும். அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 20 years எ ஷார்ட் இன் த டார்க், த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அண்ட் த சிங்கிங் லெசன், இந்த மொத்தமாக இருக்கிற ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரியில் இருக்கிற இந்த 4 டோட்டலி வந்து 12 கொஸ்டின்ஸ், 12 பேராகிராஃப்ஸ் நீங்கள் படித்தாலே இதுலேருந்து ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்துடும், எய்தர் ஆர் சாய்ஸில். இதை தாண்டி இங்கிலீஷில் இருக்கிற அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் இருக்கிறது, ப்ளஸ் அதை தாண்டி ஃப்ரேசல் வேர்ப்ஸ், கிராமட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோஸுக்கு பார்க்கும்போது அந்த கண்டென்ட் உண்டான மெட்டீரியலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.